ரஹீம் கௌரவ தவிசாளர் பிரதி சபாநாயகர் அவர்களே, ஏற்றுமதி இறக்குமதி தொடர்பான இந்த சட்ட விவாதத்திலே கலந்து மிகவும் சந்தோஷமடைகின்றேன். குறிப்பாக பொருளாதார வளர்ச்சியை நோக்கி செல்ல வேண்டிய நாம் கடந்த சில மாதங்களாக நாளுக்கு நாள் பொருளாதார வீழ்ச்சியை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கின்றோம். இந்த அரசாங்கத்தினுடைய பொருளாதாரம் வலுவாக இருக்கிறது, நாங்கள் இறுக்கமாக வைத்திருக்கின்றோம் என்று சொல்லுகின்ற அதே நேரம் இன்று நாளுக்கு நாள் சர்வதேச நாணயங்கள், குறிப்பாக அமெரிக்க டாலருக்கு எதிராக இலங்கையினுடைய நிதி இன்றைய அறிக்கையின்படி மார்ச் மாதம் 22ஆம் தேதிக்கு பிறகு ஏற்பட்ட 23க்கு பிறகு ஏற்பட்ட மிக மோசமான ஒரு நிலைமைக்கு இன்று 354 ரூபாவுக்கு ஒரு டாலருடைய நிலைமை மாறியிருக்கிறது. இது நாளுக்கு நாள் இது ஒவ்வொரு நாளும் 5 ரூபாய் 4 ரூபாய் என்று பணம் வீக்கமடைந்து கொண்டு போகிறது. ஆகவே கௌரவ தவிசாளர் அவர்களே, அரசாங்கத்தில் கடமை இருக்கிறது. கடந்த முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சனுடைய ஆட்சியிலே இந்த டாலர் 400 ரூபாய் சென்றதனூடாக மிக மோசமான ஒரு நிலைமைக்கு நாடு தள்ளப்பட்டது. ஆகவே பொருளாதாரத்தை கட்டுப்படுத்தி இலங்கையினுடைய பெறுமதியை ஒரு பிரமாணத்தில் வைத்திருக்க வேண்டிய பொறுப்பும் கடமைப்பாடு அரசாங்கத்திற்கிறது. ஆகவே அரசாங்கம் அந்த பணியை செய்ய வேண்டும், அதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். அதே போன்று இன்று எனக்கு பேசிய உறுப்பினர்கள் கூறியதைப் போல நாட்டுக்கு இறக்குமதி செய்யப்படுகின்ற போது குறிப்பாக சிலர் நாட்டிலே இருக்கின்ற மிக பொருளாதாரமான விவசாயம், உருளைக்கிழங்கு, உருளைக்கிழங்கு, நெல் போன்ற பல உள்நாட்டிலே உற்பத்தி செய்கின்ற அரிசி, இவைகள் மிக மோசமாக பாதிக்கப்படுகிறது. நீங்கள் அரிசியை வெட்டுவதற்கு ஆயத்தமாகிக் கொண்டிருக்கின்ற போதும், மக்கள் அரிசியை வேளாண்மையிலே நெல்லை வெட்டுகின்ற போதும் நீங்கள் மிக பாரிய அளவிலான அரிசியை இறக்குமதி செய்கிறீர்கள். இதனால் நாட்டிலே அரிசியினுடைய விலை குறைந்து விவசாயிகள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நேற்று கூட எங்களுடைய கௌரவ ஜனாதிபதி மட்டக்களப்புக்கு வந்தபோது நான் அவர்களுக்கு சொன்னோம், இன்று உரத்தினுடைய 10,000 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்ட ஒரு உரத்தை விவசாயிகள் 18,000 19,000 ரூபாய் கொடுத்து வாங்க வேண்டியிருக்கிறது. 18,000. நேற்று முன்தின நான் ஒரு பிரதேசத்துக்கு புத்தானை, காரமுனை போன்ற பிரதேசங்களுக்கு சென்றபோது அங்குள்ள மக்கள் சொன்னார்கள், 18,000 19,000 ரூபாயை கொடுத்து நாங்கள் உரத்தை வாங்க வேண்டும் என்று. ஆனால் அரசாங்கத்திடத்திலே கமநல சேவைகள் திணைக்களம் அந்த காரியாலயங்களிலே யூரியா உரத்தை வாங்குவதற்கான வசதிகள் இல்லை, அங்கு உரம் இல்லை, அங்கு ஸ்டாக் இல்லாத காரணத்தினால் மக்கள் வெளியே. ஆகவே கௌரவ அமைச்சர் அவர்களே, உரிய நடவடிக்கைகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். விவசாயிகளை நீங்கள் பாதுகாக்க வேண்டும். அவருடைய பொருளாதார நிலை மிக மோசமாகிக் கொண்டு போகிறது. ஆக அவர்களுக்கான அந்த உரம் கொடுக்கப்பட வேண்டும் அரசாங்கத்தினால். நாங்கள் அரசாங்கத்தால் வழங்குகிறோம் என்று சொல்கிறீர்கள். மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தவரையிலே விவசாயத்தை செய்து முடித்ததன் பின் விவசாயத்துக்கான உரத்தை அதன் பின்னர் தான் மாவட்டத்துக்கு உரம் வருகிறது. ஆகவே 18,000 ரூபாய்க்கு உரத்தை வாங்கி ஒரு நாளும் நெல்லை விற்க முடியாது. மிக மோசமான பொருளாதார நிலைமையிலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே கௌரவ அமைச்சர் உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு இதற்கு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். நன்றி. உங்கள் ஸ்டைலுக்கு நேரம் சேர்க்கும் சரியான இடம் டைம் டெல்லர்.
நீங்க வாட்ச் பிசினஸ் செய்யறவங்களா இல்லாட்டி செய்ய பாக்குறவங்களா உங்களுக்கு நாங்க பெஸ்ட் விலையில பெஸ்ட் வாரண்டியோட பெஸ்ட் ஐட்டங்கள்ல நிறைய மோர் தென் வெரைட்டிஸோட தரத்துக்கு நாங்க ரெடி ஆகிறோம். எங்கள்கிட்ட எல்லா ஐட்டமும் வாரண்டியோடையும் வரும், நல்ல ஐட்டமும் மீக்குது, அதே மாதிரி லோ பிரைஸ்லயும் மீக்குது. ரிட்டைல் எடுக்கணுமெண்டா ஒர்க்கிங் கஸ்டமரா இருந்தீங்கடா வந்து நீங்க வாங்க, நாங்க ஹோல்சேல் விலைக்கு உங்களுக்கு ரிட்டைல் தருவோம். எங்களோட கடை இது பெட்டால செகண்ட் கோ ஸ்ட்ரீட் நம்பர் 54 மார்க்கெட்ல சரியா கந்தரோட்டைக்கு சரியா ஆப்போசிட்ல இருக்குது. கடைக்கு நீங்க சாமான் எடுக்கானி பரவாயில்ல, சும்மா விசிட் பண்ணி பாருங்க. என்னோட கான்டாக்ட் நம்பர் 0768782482418. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.